பிரதமர் மோடி, பல மத்திய அமைச்சர்கள், பாஜகவின் முக்கிய தலைவர்கள், பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்தனர். திமுக கூட்டணியிலும் ராகுல் காந்தி, முதலமைச்சர், அமைச்சர்கள் பிரச்சாரம் செய்த நிலையில் அதிமுகவில் தாம் மட்டுமே பிரச்சாரம் செய்ததாக கழக பொதுச் செயலாளர் விளக்கம். மத்தியிலும் இவர்கள் ஆட்சியில் இருந்தவர்கள் இங்கே வந்து பிரச்சாரம் செய்தார்கள், மாநிலத்தில் இருக்கின்ற ஆட்சியில் செய்தார்கள். அதோடு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் பாராளுமன்ற தொகுதி வாரியாக பிரித்து அங்கேயே முகாமிட்டு ஆட்சி அதிகாரம் பணமளத்தை வைத்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் மேற்கொண்டார்கள். இதற்கிடையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் நான் ஒருவன் தான் தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களையும் கூட்டணி வேட்பாளர்களும் ஆதரித்து நான் பிரச்சாரம் செய்தேன். தமிழ்நாட்டில் பாஜகவின் வாக்கு சதவீதம் உயரவில்லை, குறைந்திருக்கிறது. புள்ளி விவரங்களுடன் தெள்ள தெளிவாக விளக்கிய அதிமுக பொதுச் செயலாளர். வாக்கு சதவீதத்தை பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி ஏதோ வளர்ந்து விட்டதை போல பத்திரிகையில் ஊடகத்தில் ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கிறீங்க. 2014 பாரதிய ஜனதா தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டது. அந்த கூட்டணியில் இப்ப இருக்கின்ற பெரும்பாலான கட்சிகள் இடம்பெற்றன. அப்பொழுது அவர்கள் 18.80 வாக்குகள் பெற்றார்கள். 2024 இப்பொழுது அந்த கூட்டணி பெற்ற வாக்குகள் 18.28 வாக்குகள், குறைவு 0.62% வாக்குகள் குறைவாகத்தான் பெற்றிருக்காங்க. ஆக பாஜக கூட்டணி அதிக வாக்குகளை பெற்றதாக செய்தியிலும் ஊடகத்திலும் தவறான செய்தியை பரப்பி வருவது வருத்தம் அளிக்கின்றது. திமுக வேட்பாளர்கள் 2019 பெற்றதை விட 2024 குறைந்த சதவீத வாக்குகளையே பெற்றுள்ளனர். திமுக கூட்டணியும் குறைந்த வாக்குகள் பெற்றுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் விளக்கம். திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகள் 33.52%. 2024 இப்பொழுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக அவருடைய வேட்பாளர் பெற்ற வாக்குகள் 26.93. ஆக 2019க்கும் 2021 பெற்ற வாக்குகள் குறைவாக இருக்குது, வித்தியாசம் குறைவாக இருக்குது. ஆக குறைவான வாக்கு வித்தியாசம் 6.59. திராவிட முன்னேற்ற கழகம் 2019 பெற்ற வாக்குகளை விட 2024 பெற்ற வாக்குகள் குறைவு. ஆக அவருடைய வாக்கு சதவீதம் இன்றைக்கு குறைந்திருக்கிறது, 6.59% குறைஞ்சிருக்குது. 2019 தேர்தலை காட்டிலும் 2024 தேர்தலில் அதிமுக கூடுதல் வாக்கு சதவீதம் பெற்றதில் மகிழ்ச்சி. ஊடகங்களில் தவறான செய்திகள் வெளியிடப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் பிரச்சாரத்தில் மேற்கொண்டார்கள், மாநிலத்தில் இருக்கின்ற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். அதோடு ஊடகங்கள், பத்திரிகைகள் எந்த ஒரு ஆதரவும் இல்லாத இந்த சூழ்நிலையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி சிறப்பான முறையில் பணியாற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல் பெற்ற வாக்குகளை விட 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே அதிகமான வாக்குகளை பெற்று இருக்குது என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கிறேன். 2026 தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் மீண்டும் உறுதி. 2023 அக்டோபர் மாதம் அளித்த பேட்டியை சுட்டிக்காட்டி திட்டவட்டம். அது ஏற்கனவே நான் சொன்ன கருத்து தானே. நான் முன்பு நான் பேட்டி கொடுத்திருக்கேன், அதில் எடுத்து பாருங்க. ஏன்னா பேட்டி போட்டு காட்டுமா? ஏன்னா நீங்க சொன்னா தான் ஒத்துக்குவீங்க. அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் ஒரு சிறப்பான கூட்டணி அமையும், வலுவான கூட்டணி அமையும். 2024 மட்டுமல்ல, 2026 அண்ணா திமுக தலைமையில் சிறப்பான கூட்டணி அமையும். 2026 பாரதிய ஜனதா கட்சியோடு அண்ணா திமுக கூட்டணி இல்லை. தேசிய கட்சிகளுடன் இணைந்து வெற்றி பெற்றும் தமிழ்நாட்டு உரிமைகளை காக்க முடியவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் விளக்கம். எங்களுடைய நோக்கம் வேற. நீங்க இப்படியே பேசி பேசி ஒரு தவறான கருத்து வெளியிடுறீங்க. நாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, அம்மாவுக்கு பிறகும் சரி, தொடர்ந்து தேசிய கட்சியோட நம்ம கூட்டணி வச்சுக்கிறோம்.
ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கிறோம், இல்லது காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறோம். வெற்றி பெற வரைக்கும் நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க. வெற்றி பெற்ற பிறகு தமிழ்நாட்டை மறந்துடுறாங்க. ஆக இந்த நிலைமை மாற வேண்டும் என்பதற்காக நாங்கள் தனித்து போட்டிட்டோம். நீங்கள் சொல்ற மாதிரி எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் தான் வேணும்னா தேசிய கட்சி எதோட நாங்கள் சேர்ந்திருப்போம். அந்த எண்ணம் எங்களுக்கு கிடையாது. பல முறை தேசிய கட்சியோட இணைந்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு தமிழ்நாட்டு உரிமையை காக்க முடியல. தமிழ்நாட்டு மக்கள் தான் நம்முடைய நாடாளுமன்ற தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி தேர்ந்தெடுத்த மக்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனை தீர்க்க முடியல. ஆகவே தமிழ்நாட்டு உரிமையை காக்கவும், தமிழ்நாட்டில் உரிமைகள் பறிபோகின்ற பொழுது தடுத்து நிறுத்தவும், தமிழ்நாடு வளர்ச்சி பெறவும், நாடாளுமன்றத்தில் நம்முடைய நாடாளுமன்ற சுதந்திரமாக செயல்படவும் அதிமுக இந்த முடிவை எடுத்தது. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்த கருத்து திரித்து வெளியிடப்பட்டுள்ளது. அதிமுகவின் பொதுச் செயலாளர் விளக்கம். இந்த கருத்து தான் சொல்லியிருக்காரு. பார், பத்திரிகையில் தினத்தந்தி பத்திரிகையில் வந்திருக்குது. 6-6 அதிமுக பாஜக இணைந்து போட்டியிருந்தால் 14 இது மாதிரி கருத்து தான் அவர் சொல்லியிருக்காரு. வேற எந்த கருத்தும் சொல்லல. இந்த பத்திரிகையில் வந்த செய்திகளை ஊடகத்தில் கேட்கறீங்க, அது சொல்லியிருக்கிறாங்க. அது உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும், பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் திரிச்சு போடுறீங்க. அதுதான் இந்த பத்திரிகை வந்துருக்கு பாருங்க. ஆக இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தேவையில்லாத ஒரு கருத்தை வெளியிடுவது பொருத்தமா இருக்கு. அதிமுகவுக்கு பின்னடைவு என்பதெல்லாம் கிடையாது. வேண்டுமென்றே திட்டமிட்டு பொய்யான செய்திகள் பரப்பப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. ஒவ்வொருலையும் நடந்து முடிந்ததெல்லாம் வேற. ஒவ்வொரு தேர்தலும் மாறுபட்ட கருத்தா இருக்குது. 2014 வேற மாதிரி போட்டிட்டாங்க. அதுக்கு அடுத்த வருது 2019 வேறு, 2024 இப்படி மாறுபட்ட கூட்டணிலாம் மாறி மாறி அமைச்சிட்டு இருப்பாங்க. ஆகவே அந்தந்த தேர்தல் போது அந்தந்த தேர்தல் வருகின்ற பொழுது சூழ்நிலைக்கு தற்பவாறு வெற்றி தோல்வி அமையும். ஆகவே ஒரு கட்சி தோல்வி அடைஞ்சா மறுபடி தோல்வி அடைஞ்சாலும் கிடையாது. நீங்க 1991 திமுக 2 இடம் தான் வந்தது, புரியுதுங்களா? 1996 அதிமுக 4 இடம் தான் வந்தது. ஆக திமுக அழிஞ்சு போச்சா? அதிமுக அழிஞ்சு போச்சா? அதெல்லாம் கிடையாது. இதே பாருங்க, 2014 திமுக தமிழகத்தில் ஒரு இடம் கூட நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறல. இப்ப வெற்றி பெற்றிருக்குல்ல. ஆக அவ்வப்போது மாறி மாறி தான் அரசியல் வரும். அதுக்காக இந்த பின்னடைவு என்பதெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு பரப்புகின்ற ஒரு பொய்யான செய்தி. அதிமுகவை பற்றி பேச விடியா அமைச்சர் ரகுபதிக்கு அருகதை இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டம். ரகுபதி பேசுறார், சொங்காட்டை என்னங்க, அவருக்கு அதிமுக என்ன சம்பந்தம்? வேணுமென்ற திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை வர வைக்கிறது. ஏதாவது அதிமுக பத்தி ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் செய்தி வரணும், அதை எடுத்து போடுறாங்க. ரகுபதி எல்லாம் அதிமுக பேசுறது அருகதை கிடையாது. ஏன்னா அதிமுக வேட்டி மாத்தி கட்டிட்டு போனவர். அதிமுக அவருக்கு அடையாளம் காட்டப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள், நிர்வாகிகள், தலைமை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது. அமைச்சராக்குனாங்க, அடையாளத்தை காட்டினாங்க. அந்த அடையாளத்தை வச்சுதான் திமுக போய் எங்களை பத்தி பேசுவதற்கு அருகதை கிடையாது. இப்படித்தான் பல தலைவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு பேசிட்டு இருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு கழக பொதுச் செயலாளர் நன்றி. அதிமுக தலைமையிலான கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்த கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தலைவர்கள், தொண்டர்களுக்கு நன்றி தெரிவிப்பு. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு வாக்களித்த வாக்காளர் மக்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்காக அள்ளும் பகலும் உழைத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக நிர்வாகிகளுக்கும், அனைத்து மட்ட நிர்வாகிகளுக்கும், கழக தொண்டர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல தேர்தல் நேரத்தில் எங்களோடு கூட்டணி அமைத்து அந்த கூட்டணி வேட்பாளருக்கும் எங்களுடைய வேட்பாளருக்கும் ஆதரித்து பிரச்சாரம் செய்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும், கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாட்டின் பிரதமராக ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:15 மணிக்கு பதவியேற்கிறார் நரேந்திர மோடி. வெளிநாட்டு தலைவர்கள் உட்பட 8000 பேர் பங்கேற்பதால் தலைநகர் டெல்லியில் உச்சக்கட்ட பாதுகாப்பு.
செயல்பட தெரியாமல் ஆவின் நிறுவனத்தை முடங்கும் நிலைக்கு தள்ளிய விடியா திமுக அமைச்சர் மனோ தங்கராஜ். பால்வளத்துறைக்கே பால் ஊற்றிய ஆட்சிதான் விடியா திமுக ஆட்சி என மக்கள் விமர்சனம். கரூரில் 18 குடும்பத்தினருக்கு சொந்தமான 7.5 ஏக்கர் நிலத்தை விடியா திமுகவினர் துணையோடு அபகரிப்பதாக புகார். காவல்துறையினர் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு. நான் முப்பேறேன் இப்போ வந்திருக்கிறேன், இதில் எனக்கு பங்கு இருக்குது. அப்படியே 5 சென்ட் நிலத்துல அவனுக்கு 3 சென்ட் இருக்குதுங்கறியா, மிச்சம் எனக்கு 2 சென்ட் இருக்குதுங்கறியா. எப்படிங்க ஆகுறது? நாங்கள் என்னம்மா பண்ணுறது? இப்போ அந்த நிலத்தை விட்டுப்பட்டு நாங்களாம் வாடகை குடி இருக்கிறோம், நாங்களாம் கூலி வேலை தான், கட்டடத்து வேலை, 4 மாடி ஏறி சம்பாரிச்சு காசு இப்படி ஆகாம இருக்கிறீங்க. அதுக்கு முடிவு நீங்கள் கவர்மெண்ட் தான் எங்களுக்கு நிலத்தை திருப்பி கொடுக்கணும். அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். யார் முடிவு இல்லை. நாங்கள் கூலி வேலை செஞ்சு 1.5 லட்ச ரூபா செலவு பண்ண இனிமேல் எங்களால் செலவு பண்ண எங்களுக்கு வலிவு இல்லை, சத்து இல்லை. எங்களுக்கு இந்த நிலத்தை எங்களுக்கு கொடுக்கும். மின்வேலிகளில் சிக்கி யானைகள் இறப்பு தொடர்ந்தால் மின் வாரியத்திற்கு அதிக அபராதம் விதிக்க நேரிடும் என உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. யானை இறப்பை தடுக்கும் பாதுகாப்பு உபகரணங்கள் கொள்முதல் டெண்டரை இறுதி செய்வதில் தாமதம் ஏன் என அரசுக்கு கேள்வி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பணியிடங்களுக்கு நாளை எழுத்து தேர்வு. 6244 காலி பணியிடங்களுக்கு 20 லட்சம் பேர் தேர்வு எழுதுகின்றனர். தஞ்சையில் இருவேறு இடங்களில் அச்சு முறிந்து நடு ரோட்டில் நின்ற காயலாங்கடை அரசு பேருந்துகள். விடியா அரசின் அச்சாணி முறிந்து கிடப்பதைப் போல் அரசு பேருந்துகளின் அச்சும் முறிந்துவிட்டதாக மக்கள் விமர்சனம். கோவை காவல் ஆணையர் அலுவலக ஊழியர் மர்ம நபர்களால் வெட்டி கொலை. விடியா திமுக ஆட்சியில் நிலவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் காவல்துறையில் உள்ள ஊழியருக்கே பாதுகாப்பில்லாத அவலம். கோவை சூலூரில் கோயிலில் திருட முயன்ற இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 3 கைது. தலைமறைவான மேலும் 2 வலை வீச்சு. ஆந்திராவில் இருந்து ரயிலில் விழுப்புரம் வழியாக 10 கிலோ கஞ்சா கடத்தி வந்த 2 சிக்கினர். கஞ்சா கடத்தலை தடுக்க முடியாமல் திணறும் விடியா அரசின் காவல்துறை. கோவை கருமத்தம்பட்டியில் கஞ்சா சாக்லேட் விற்பனை செய்த 2 பிடிபட்டனர். விடியா ஆட்சியில் பல்வேறு வகைகளில் கஞ்சா புழங்குவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மெரினா கடற்கரையில் நள்ளிரவில் பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாது என விடியா அரசு தெரிவித்து இருப்பதற்கு மாநகர மக்கள் கடும் எதிர்ப்பு. காற்று வாங்க செல்வதற்கு உரிய பாதுகாப்பு அளிக்காமல் மதுபான கடைகளுக்கும் பார்களுக்கும் பாதுகாப்பு அளிப்பதுதான் போலீசின் கடமையா என மக்கள் கேள்வி. ஜோலார்பேட்டை அருகே சேரன் ரயிலில் பயணிகளிடம் துப்பாக்கியை காட்டிய துணை ராணுவ படையினர். மது போதையில் தாக்குதல் நடத்திய துணை ராணுவ படையினருக்கு எதிராக ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் பயணிகள் போராட்டம். கோவை சென்ற தனியார் ஏசி பேருந்தில் மூட்டை பூச்சி கடித்ததாக புகார் தெரிவித்த பயணிக்கு இழப்பீடு. பயண கட்டணத்துடன் 10,000 ரூபாய் வழங்க ரெட் பஸ் நிறுவனத்திற்கு கோவை நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவு. வார விடுமுறையை ஒட்டி சொந்த ஊர் செல்வோர் அதிகரிப்பால் ஸ்ரீபெரும்புதூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல். 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே உள்ள மலை கிராமங்களில்
ஒரே வாரத்தில் வாந்தி பேதி ஏற்பட்டு 6 பேர் பலி. குட்டை நீரை குடிநீராக பயன்படுத்தியதால் நோய் தொற்று ஏற்பட்டு 6 பேர் பலியான சோகம். ஒரே நாளில் வெவ்வேறு இடங்களில் அரங்கேறிய கொள்ளை சம்பவங்களில் 50 சவரன் நகை பணம் கொள்ளை. விடியா ஆட்சியில் அதிகரிக்கும் கொள்ளை சம்பவங்களை தடுக்க முடியாமல் திணறும் காவல்துறை. கர்நாடகாவில் பெய்த மழையால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 3000 கன அடியாக அதிகரிப்பு. நீர்வரத்து அதிகரித்ததால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. நீலகிரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, கோவை ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகம், புதுச்சேரியில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வந்த 1 மாத குழந்தைக்கு காலாவதியான மருந்து விநியோகம். மருத்துவமனை நிர்வாகத்தை கண்டித்து பெற்றோர், உறவினர்கள் போராட்டம். கோவையில் 4 நிறுவனங்கள் 102 கோடி ரூபாய் வரி மோசடி. போலியாக ஜிஎஸ்டி ரசீது தயாரித்தவர் ஜிஎஸ்டி புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் கைது. வைகுண்ட பெருமாள் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவம் கோலாகலம். வெண்ணெய் தாழி கண்ணன் கோலத்தில் பெருமாள் காட்சி. மதுரை மாவட்டம் பாலமேட்டில் வினோத கோயில் திருவிழா. பொங்கல் வைக்க ஆண்கள் மட்டும் மண்பானை சுமந்து சென்றனர். மீஞ்சூர் அருகே பாசியக்கார சுவாமி சன்னதியில் விமர்சையாக நடைபெற்ற ஸ்ரீ பகவத் ராமானுஜரின் 1007வது அவதார உற்சவ தின விழா. 1 கோடி ரூபாய் மதிப்பிலான வைர கிரீடம் அணிவித்து பக்தர்கள் வழிபாடு. நீட் முறைகேடு தொடர்பாக குழு அமைத்து விசாரிக்கப்படும். மத்திய உயர்கல்வித்துறை செயலாளர் சஞ்சய் மூர்த்தி பேட்டி. மகாராஷ்டிரா மாநிலத்தில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாடு. நாசிக் அருகே பல கிலோமீட்டர் தூரம் சென்று கிணற்றில் தண்ணீர் எடுத்துச் செல்லும் பெண்கள். நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வெளியானதும் நரேந்திர மோடியை விமர்சித்த பன்னாட்டு ஊடகங்கள். அமெரிக்காவில் புகழ்ந்தாங்க, ஆப்பிரிக்காவில் பாராட்டினாங்க, ஆஸ்திரேலியாவில் அசந்தாங்க என மோடி கூறி வந்த நிலையில் விமர்சனம் செய்த ஊடகங்கள். என்ன அமெரிக்காவில் புகழ்ந்தாங்க, ஆப்பிரிக்காவில் புகழ்ந்தாங்க, ஐரோப்பாவில் புகழ்ந்தாங்க, அரபு நாடுகளில் புகழ்ந்தாங்க, ஆஸ்திரேலியாவில் புகழ்ந்தாங்கன்னு மோடி வீரவசனம் பேசிக்கிட்டு வந்தார். இன்னைக்கு அந்த நாடுகளோட செய்தித்தாள்களே செல்வாக்கை இழந்த மோடி அப்படின்னு தலைப்பு செய்தி போடுற நிலைமைக்கு வந்துருச்சு. அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ, என்னடி கலர் கலரா ரீலா